நம்ம வாழ்க்கையில வரலாற்ற பத்தின பல விஷயங்கள் நாம புத்தகத்துல படிச்சிருப்போம். ஆனா, நம்ம படிச்ச விஷயங்கள் எல்லாத்துலயுமே எந்த விஷயங்கள் உண்மை, எந்தெந்த விஷயங்கள்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாக்ட்டா தெரியாதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில முத்துராமலிங்கம் தேவர் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள்லாம் உண்மை, எந்தெந்த விஷயங்கள்லாம் பொய்யா பரப்பப்பட்டுட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே அழகா, தெளிவா தேசிய தலைவர் அப்படின்ற ஒரு படத்துல நமக்கு கிளியரா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு கம்ப்ளீட் படத்தையே ஒரு பயோகிராஃபி அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம நெறைய ரீசென்ட் டைம்ஸ்ல பல பேருடைய பயோகிராஃபி பார்த்திருப்போம். ஆனா, இப்போ வர ஜென்ஸி கிட்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொலிட்டிஷியனுடைய பயோகிராஃபியோ, இல்ல வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான அந்த காலத்து டைம்ல இருக்கக்கூடிய ஒரு தேசிய தலைவர்களுடைய பயோகிராஃபிய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அது கண்டிப்பா ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு அட்டெம்ப்ட்ட ரொம்பவே போல்டா, ரொம்பவே அழகா வந்துட்டு தேசிய தலைவர் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல குடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஸ்டார்ட்டிங்கே பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்க்ரீன் பிளே அப்டின்னு தான் சொல்லணும். ஸோ நெறைய படத்துல நாம ரொம்பவே ஃபாஸ்ட் பேஸ்டு மூவியா பார்த்திருப்போம். டக்கு டக்குன்னு பல விஷயங்கள் நடக்கும். அண்ட் சடனா பார்த்தீங்க அப்டின்னா நெறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா இந்த படத்துல ரொம்பவே நிதானமா, பொறுமையா, அழகா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பார்க்குறவங்களுக்கு இந்த கதை ரொம்பவே அழகா போய் சேரணும் அப்டின்ற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த ஒரு படத்த கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பசும்பொன் முத்துராமலிங்கம் தேவர் அப்படின்ற ஒருத்தருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது, எஸ்பெஷலி அவருடைய பொலிட்டிக்கல் ஜர்னி எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயினா இதுல இன்னமும் ஒரு ஹைலைட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இசைஞானி இளையராஜா இந்த ஒரு படத்துக்கு வந்துட்டு பாட்டு அண்ட் மியூசிக் வந்து அமைச்சிருக்கிறாரு.